ஓவனங்க மக்களே நீங்க பாரு கேக்குறது மொக்க கம்பெனி நாங்க ஹோஸ்ட் Godzilla X Kong the new என் பேர் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செம்ம ஹைப்டாக காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணிக்க அண்ட் நீங்கள் டீம் காங்க டீம் Godzilla சொல்லி அது எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம்படுங்க. இப்போதைக்கு இந்த படம் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு, மொத்தமாக பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $150 to $170 million பட்ஜெட் வந்து செலவாகி இருக்கலாம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியராக கட்டாக இதுதான் பட்ஜெட்னு அவங்க சொல்லலை. பட் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக $135 million தான் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அது ரொம்பவே கம்மி. ஏன்னா Godzilla vs Kongக்கே ஆல்மோஸ்ட் $150 million செலவு பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ இது அரௌண்ட் 180 இருக்கலாம்ங்கிற மாதிரி தோணுது. 200 million டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் 400 million அடித்தாலே பிரேக் ஈவன் ஆகிடும். ஸோ 500 millionலாம் தாண்டி போச்சுன்னா அது அதிகமான ப்ராஃபிட் கலெக்ட் பண்ணிச்சுன்னு அர்த்தம். இப்போ இருக்க ஹைப்புக்கு அசால்ட்டாக இது வந்து 700 million டச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. 1 billion ரீச் ஆகிறது கஷ்டம் தான். பட் மோர் லைக் 700-800 million இது வந்து செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. பட் எனக்கு என்னமோ கம்மி பட்ஜெட் போலதாக தோணுது. இந்த படத்தோட ரன் டைம் 1 hour and 55 minutes, 2 மணி நேரம். ஷார்ட் அண்ட் ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர்ஸ் படங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ரன் டைம் தான். ஸோ பெரிய படம் சொல்ல முடியாது. பட் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் தெரியும். எல்லாருமே இந்த Godzilla X Kong தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் டெக்னிக்கலாக ஆடம் விகட் இந்த படத்தோட டேரக்டரை பொறுத்த வரைக்கும் இது Godzilla X Kong கிடையாது, ஜஸ்ட் Godzilla Kong. எக்ஸுங்கிறது சைலண்ட்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Godzilla Kong the new எம்பையருங்கிறது தான் டெக்னிக்கல் டைட்டிலாக இருக்கணும். எக்ஸுங்கிறது ஜஸ்ட் கொலாபரேஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக போடப்பட்டச்சான். பட் நிறைய பேர் அதை Godzilla X Kong சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட உண்மையான ஒர்க்கிங் டைட்டில் என்னவா இருந்துச்சுன்னா சன் ஆஃப் காங். அதாவது இந்த படம் டெக்னிக்கலா ஒரு காங்கோட சீக்வல் படமா தான் வர வேண்டியது. காங் ஸ்டாண்டலோன் படமா தான் எடுக்கிறதா பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த கதையோட பிரம்மாண்டத்தை பார்த்து ஆப்வியஸா நம்ம Godzilla ஷீமோன்னு சொல்லி ஏகப்பட்ட புது மிருகங்கள் டைட்டன்ஸை உள்ள இறக்கி இது ஒரு டீம் அப் மூவியாவே மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சான். பட் இந்த சன் ஆஃப் காங் டைட்டிலேயே பாசிபிளி ஃபியூச்சர்ல இன்னொரு காங் சோலோ படம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் சன் ஆஃப் காங் தானா. ஆடம் விங்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மெயின் கதாபாத்திரம் மெயின் ப்ரோட்டகனிஸ்டே காங் தானா. காங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் கதையவே எழுதியிருக்காங்க. அண்ட் ஹியூமனிட்டி கூட அதிகமான டச் அண்ட் ஆடியன்ஸ் கூட அதிகமான கனெக்ஷன் காங்குக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் முழுக்கவே காங்கை சுற்றி தான் கதையவே எழுதியிருக்காங்களாம். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் காங் ஃபேனாகவே இல்லைனாலும் இந்த படம் முடிச்சுட்டு வெளில வர அந்த சமயத்தில் நீங்கள் டீம் காங்கில் தான் இருப்பீங்களாம். டீம் காங் சப்போர்ட்டராக மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டேக்லைனை பொறுத்த வரைக்கும் Godzilla is a savior of nature, Kong is a savior of humanity. ஸோ ஹியூமன் கூட அதிகமான கனெக்ஷன் காங்குக்கு தான் இருக்கணும். இந்த படத்தில் பாதிக்கும் அதிகமான ஸ்க்ரீன் டைம் காங்கை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்களாம். டீம் காங் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இந்த படம் மான்ஸ்டர்ஸோட 5வது படம், நம்ம Godzilla அப்பியர் ஆகிற 4வது படம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயின்சிடன்ஸ், மான்ஸ்டர்ஸோட 10th anniversary நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். 2014 ஃபர்ஸ்ட் Godzilla ரிலீஸ் ஆச்சு. ஸோ Godzilla X Kong இந்த மான்ஸ்டர்ஸோட 10th anniversary செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க போல. ஒரு சர்ப்ரைசிங் கோயின்சிடன்ஸ் தான் சொல்லணும். ஆடம் விங்கார்ட் இதுக்கு முன்னாடி Godzilla vs Kong எடுத்த அதே டேரக்டர் இப்போதைக்கு Godzilla X Kongயுமே எடுத்திருக்காரு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 படம் நான் எடுத்துட்டேன், இதை தொடர்ந்து Godzilla Kong ஒன்றா இருக்க மாதிரி இன்னொரு படம் எடுத்துட்டேன்னா அது ஆடம் விங்கார்ட் ட்ரையாலஜியாவே மாறிடும். ஸோ இந்த படம் என்ன மாதிரி தேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அடுத்த படம் எடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவுலேயே நான் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் இந்த படம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா ஆடம் விங்கார்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற Godzilla அண்ட் Kong படத்தை வந்து எடுக்கலாம். அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறாங்க தெரியல. பட் பாசிபிளி Godzilla Kong ஒன்றா சேர்ற மாதிரி இன்னொரு படம் எடுக்கப்படலாம். சப்போஸ் இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா. கடந்த 2 படங்களும் நான் காங்கை பேஸ் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்த வரப்போகிற ஒரு படம் சப்போஸ் ட்ரைலஜி முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் Godzilla பேஸ் பண்ணி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ டீம் Godzilla ஃபேன்ஸ் இந்த படத்தை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க. இந்த படத்தில் நம்ம Godzillaவுக்கு வித்தியாசமான 2-3 அப்பியரன்ஸ் இருக்கும்போது மிக முக்கியமானது அவருடைய பிங்க் கலர் ஃபார்ம் ஆர் மெஜெண்டா லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே நல்லா தான் இருக்குது, செம கூலாக இருக்குது அந்த லுக் பார்க்க. ஏன் இந்த பிங்க் கலர் லுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆடம் விங்கார்ட் கிட்ட கேட்க அது அவருக்கு பிடிச்ச கலராங்க அதனால் தான் கொடுத்தாங்களாம். பட் அதை தாண்டி இது ஆக்சுவலாக அந்த 2000 ரிலீஸ் ஆன அந்த Godzillaவுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலையுமே Godzilla அதோடைய ப்ளூ கலர் ஃபார்ம்லேருந்து பிங்க் கலர் ஃபார்முக்கு மாதிரி அதோடைய ஹாட்டர் வெர்ஷன் ஆஃப் அட்டாமிக் பிரத்தை பார்த்தீங்கன்னா வெளியிடுமா. ஸோ பழைய Godzilla படங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் அமைக்கிறதையுமே தாண்டி அந்த பிங்க் கலர் ஃபார்மையுமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் தான் ஒரே ஃபார்ம் Godzilla இந்த படத்தில் இருக்க போகிறது கிடையாது. இதை தாண்டியும் ஏகப்பட்ட ஃபார்ம் வந்து எடுக்குங்கிற மாதிரியும் டீஸ் பண்ணியிருக்காரு. எத்தனை ஃபார்ம் Godzilla எடுக்க போகுது இந்த படத்துலங்கிறத நம்ம பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். எனக்கு பிங்க் கலர் லுக் பிடிச்சிருக்கு. இன்னொரு வருத்தம் Godzillaவை ஒல்லியாக்கிட்டாங்க. மற்றபடி Godzilla லுக் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. அப்படியே நம்ம காங்குக்கும் ஒரு புது லுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ காங்கை பவர் வைஸாக இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பட் அவருக்கு அதிகமான பெஸ்ட் எக்யூப்மெண்ட் கொடுக்கலாம். ஆல்ரெடி அவர்கிட்ட அந்த பேட்டில் ஆக்ஸ் இருக்கு. அதை தொடர்ந்து இப்போதைக்கு பீஸ்ட் க்ளவுஸ்ன்னு சொல்லி ஒரு புது க்ளவுஸையுமே கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ்ட் க்ளவுஸோட ஃபுல் அக்ரானிம்
பயோ என்ஹான்ஸ்ட் அனட்டமிக் சைஸ்மிக் தண்டர் கிளவுஸ். சைஸ்மிக் தண்டர்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சைஸ்மிக்னா நில அதிர்வை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சம ஸ்ட்ராங்கானது. அதே மாதிரி தண்டர் ஆப்வியஸாக எலக்ட்ரிக் சார்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவுஸ் எல்லாம் உருவாக்க முடியும். இந்த கிளவுஸ் மட்டும் இல்லை, நம்ம காங் கிட்ட ஆப்வியஸாக இந்த பேட்டில் ஆக்ஸுமே இருக்க போகிறதையுமே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளவுஸ் ப்ளஸ் பேட்டில் ஆக்ஸ்னு சொல்லி 2 பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் காங் கிட்ட கொடுக்க போகிறாங்க. அதை காங் எப்படி சமாளிக்க போகிறாரு, சண்டையில் எப்படி யூஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு செம்ம அவளாக காத்துட்டு இருக்கேன். ஆப்வியஸாக இப்போதைக்கு இந்த படத்தில் வரப்போகிற புது டைட்டன்ஸை பற்றி பேசியாகணும். காட்ஸில்லா காங்கை தாண்டி எக்ஸ்ட்ரா 3 டைட்டன்ஸ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 1 சூக்கோ, காங்கோட பையன். பார்க்க தமத்துண்டா அந்த சூக்கோ இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறதுன்னு புரியுது. ஆக்சுவலாக அந்த சூக்கோட ஹைட் எவ்வளோ தெரியுமா? இப்போ வரைக்குமே 145 ஃபீட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 145 அடி சூக்கோட ஹைட்டு. காங் ஸ்கல் ஐலண்ட் படம் பார்த்தீங்களா, அந்த படத்தில் வந்து காங்கோட ஹைட்டு 105 அடி தான். டெக்னிக்கலாக பார்க்கும்போது காங் ஸ்கல் ஐலாண்டில் வந்த காங்கை விட இந்த சூக்கோ 105 அடி ஹைட்டு. ஒரே குழப்பமாக இருக்குல்ல, எனக்கு அப்படி தாங்க இருக்குது. 145 ஃபீட்டா இந்த பைபிளோட ஹைட்டு. அப்படி பார்க்கும்போது காங் எவ்வளோ ஹைட்டுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். ஃபியூச்சரில் ஆப்வியஸாக நம்ம காங் அண்ட் சூக்கோ பேஸ் பண்ணி தனியாக ஒரு கதை வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி அமைப்போதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து ஸ்கார் கிங் இந்த படத்தோட மிக முக்கியமான வில்லன். இது வரைக்கும் வந்த மான்ஸ்டர்வர்ஸ் வில்லன்லேயே ஸ்கார் கிங் தான் உண்மையிலே ஒரு புத்திசாலியான வில்லனுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் கிரேட் டைட்டன் வார்னு சொல்லி பழங்காலத்தில் நம்ம காட்ஸில்லா இனத்துக்கும் காங் இனத்துக்கும் ஒரு போர் ஆரம்பிச்சிருக்கோம். அப்பத்துலேருந்து இந்த ஸ்கார் கிங் உயிரோட இருக்காராங்க. அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கும் பாசிபிள் இந்த ஸ்கார் கிங் தான் காரணமாக இருந்திருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவர்கிட்ட ஒரு ஆர்மியே இருக்குது. ஸோ ஒரு பயங்கர புத்திசாலியான ஆர்மி வச்சிருக்கக்கூடிய ஒரு வில்லனாக இப்போதைக்கு இந்த ஸ்கார் கிங்கை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்காப்புல. அண்ட் இவருடைய கண்ட்ரோலில் தான் ஷீமோ இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. ஷீமோ யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷீ இஸ் த மதர் ஆஃப் ஆல் டைட்டன்ஸ். ரொம்பவே ஏன்ஷியன்ட்டான ஒரு மிருகங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம பூமிக்கு அப்பப்போ ஐசேஜ் வந்துட்டு போகல, அந்த ஐசேஜுக்கு காரணமே ஷீமோ தாங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. நம்ம காட்ஸில்லாவை விட ஒரு பழமையான மிருகம். அண்ட் இது வரைக்கும் வந்த மான்ஸ்டர்ஸ்லேயே ஷீமோ தான் மிக பிரம்மாண்டமானது. இதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் வச்சிருந்தது நம்ம கிடோரா. இந்த ஷீமோ இப்போதைக்கு கிடோராவை விட பிரம்மாண்டமான மிருகம்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆல்மோஸ்ட் 650 ஃபீட் இருக்கலாம். செம்ம பெருசு. இதை விடவும் பிரம்மாண்டமான மிருகங்கள் ஹாலிவுட்ல சுற்றிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது, மாத்ரா ரிட்டர்ன் ஆக போகிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டீசர் டெய்லரில் எல்லாருங்களையுமே பார்த்துருப்பீங்க. வழக்கமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளூ கலர் மாத்திராவை பார்த்துருப்பீங்க. இந்த முறை கோல்டன் கலர் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மாத்திராவை பார்க்க போகிறீங்க. இதை தாண்டியும் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து காமிக்க போகிறாங்க. அப்கமிங் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து டீஸ் பண்ண போகிறதான்னு சொல்கிறாங்க. என்னென்ன புது மான்ஸ்டர்ஸ் இறக்க போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த படம் மான்ஸ்டர்வர்ஸ் யூனிவர்ஸ்குள்ளே வர இந்த சமயத்தில் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் பார்த்துருக்கணும். டைம் கிடச்சா 5 படங்களுமே பேக் டு பேக் பார்த்துருங்க. மூளைக்கு ஒரு 6 to 7 hours தான் ஆகும். டைம் இல்லாதவங்க சிம்பிளாக காட்ஸில்லா vs காங் அந்த படம் மட்டும் பார்த்தாலே போதுமானது. அதுலேயே ஹாலோ எர்த்துக்கான சின்ன எக்ஸ்பிளனேஷன், அதே மாதிரி காட்ஸில்லா vs காங் இவங்களோட இந்த ப்ரீவியஸ் ஃபைட் என்ன மாதிரி அமைஞ்சிச்சு, இந்த கிரேட் டைட்டன் வார்னு சொல்லி நிறைய விஷயங்களை அழகாகவே டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே போதுமானது. டெக்னிக்கலாக ஆடம் விகாட் காட்ஸில்லா vs காங்கோட ஒரு சீக்வலாக தான் இந்த படத்தை வந்து கன்சிடர் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படங்கள் பார்க்கலனாலும் காட்ஸில்லா vs காங் மட்டும் டைம் கிடச்சா பார்த்துருங்க. எக்ஸ்ட்ரா டைம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற அந்த சீரிஸை பாருங்க. அந்த சீரிஸ் எபிசோட் பை எபிசோடாக நம்ம சேனலில் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். அதில் ஹாலோ எர்த்தை பற்றி இன்னும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சீரிஸ் மூளைக்கு ஒரு 6 to 8 hours ஆகும். அந்த சீரிஸை பார்க்க நம்ம எக்ஸ்பிளனேஷனை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். என்ன நான் சொல்கிறது, இந்த 2 ப்ராஜெக்ட் பார்த்தாலே போதும். பட் டைம் இருந்தால் 5 மான்ஸ்டர்ஸ் படங்களுமே பேக் டு பேக் பார்க்குறது நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி ஒரு தனி காமிக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, காட்ஸில்லா எக்ஸ் காங் த ஹண்டட்னு சொல்லி. ஸோ அந்த காட்ஸில்லா vs காங்குக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறத அந்த காமிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த காமிக் எக்ஸ்பிளனேஷனும் சேனல்லே இருக்குது. அது ஒரு சிம்பிளான காமிக் தான். டைம் கட்சா ஒரு 5 நிமிஷத்தை நீங்கள் படிச்சு முடிச்சிடலாம். காட்ஸில்லா எக்ஸ் காங் பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன ஐடியாவை கொடுக்கும், அவ்வளோதான். பட் காட்ஸில்லா vs காங்கை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அதை தொடர்ந்து ஆடம் விங்கார்ட் இந்த படத்தில் மான்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் கொடுத்ததா சொல்கிறாரு. அதுவும் ஃபைனல் ஃபைட்டில் 8 minutes கிட்ட காட்ஸில்லா அண்ட் காங்கோட ஃபைட்டை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. மான்ஸ்டர்ஸோட ஆக்ஷன் மட்டும் 8 minutes கிட்ட இருக்க போதுங்கிறத திட்டவட்டமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லாத 8 minutes ஆஃப் மான்ஸ்டர் ஃபைட் வேற மாதிரி இருக்க போது. இந்த படத்தை கம்ப்ளீட் ஐமேக்ஸில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. மான்ஸ்டர்ஸ் படங்களே இதுதான் கம்ப்ளீட் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். சான்ஸ் கிடைச்சா இந்த படத்தை ஐமேக்ஸில் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலி இந்த படம் ஒரு யூனிவர்ஸ்க்குள்ள செட் ஆகி இருக்கும்போது இந்த படத்துக்கு போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்குமா, படத்தை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி இந்த படத்துக்கு போஸ்ட் கிரெடிட்ஸின் கிடையாதான், மிட் கிரெடிட்ஸினும் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் முடிஞ்சு கிரெடிட்ஸ் ஓடும் போதே நீங்கள் கிளம்பி வரது நல்லது. இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க அந்த டீட்டெயில்ஸ் பற்றி இந்த படத்தில் கிரெடிட் சீக்வன்ஸ் இல்லையா. பட் கண்டிப்பாக அடுத்த படங்களுக்கான டீஸ் வந்து படத்தில் அங்கங்கே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி அமைப்போதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓரளவே இப்போதைக்கு இந்த படத்துக்கு செம்ம ஹைப்டாக காத்துட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோ போகிறவங்க எல்லாருமே மறக்காம இந்த லைக் பண்ணி தட்டிட்டு நீங்கள் டீம் காங்க டீம் காட்ஸில்லா அதை சொல்லிட்டு போங்க. கூடி சீக்கிரம் அந்த படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேப்பன் கைஸ். வட்டா.